ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் ஏப்ரல் 1 சீட் மைனிங் லிஸ்டிங்கும் கூட. இந்த சீட் மைனிங் லிஸ்டிங் ஆன் செயினில் தான் நம்ம கிளைம் பண்ணி டோக்கனை எந்த வித எக்ஸ்சேஞ்சுக்கும், அதாவது கூக்காயின் இல்லைனா எம்எச்சி மாதிரியான எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆன் செயினில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ மஸ்ட் நம்ம கேஸ் ஃபீஸஸை பர்ச்சேஸ் பண்ணி சுய் வேலெட்டில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வித்ரா பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி செல் பண்ணுறது, எப்படி வித்ரா பண்ணுறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா feesbuy.com தான் நம்மளுக்கு முக்கிய பங்கு வகிக்க போகுது. feesbuy.com பற்றி தெரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இதிலே ஓரளவு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சீட் மைனிங்கில் சுய் வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லி லாஸ்ட் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். சுய் வேலெட்டை கண்டிப்பாக எல்லாருமே சீட் மைனிங்கில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போது எப்படி கேஸ் ஃபீஸ், அதாவது எப்படி ஈவினிங் லிஸ்ட் ஆக போகிற டோக்கனுக்காக ரெடி ஆகுறது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி இந்தியன் ருப்பீஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது முதற்கொண்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா சுய் வேலெட், அந்த சுய் வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் சி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுய் ஃபீஸ் தேவை. இந்த இடத்துல உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னா உங்களால் சீட் மைனிங்கை கிளைம் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம இந்த சுய் டோக்கனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி மூலமாக கிரியேட் பண்ணப்பட்டது தான். feesbuy.com வந்து பவர்டு பை கோவாக்கா தான். ஸோ நம்பி நீங்கள் 100% ட்ரஸ்டடாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரொம்ப ரெவலண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா feesbuy.com இருக்கும். ஜஸ்ட் வந்து கூகுளில் feesbuy.com அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வர வெப்சைட் தான் நம்மளோட feesbuy.com. இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது யூடியூபர்ஸ் பார்த்து வரீங்கன்னா அவங்களோட லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் வந்து பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் சேம் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே இந்த சப்போர்ட் இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராமில் நான் தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டிடியை சேல் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சப்போர்ட் மெசேஜ் கொடுத்து நீங்கள் இங்கேயும் சேல் பண்ணலாம். உள்ள P2P ஆப்ஷன் இருக்குது, அங்கேயும் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். ஓகே டன். இப்போ வந்து லாகின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ எனக்கு feesbuy.comக்குள்ளே உள்ள வேலெட்டில் ஒரு $8 நான் வந்து வாங்கி போட்டு வச்சுருக்கேன். உள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்து டாலரை எப்படி கொண்டு வரலாம்? ஒன்று டெபாசிட் பண்ணி கொண்டு வரலாம். டெபாசிட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஜஸ்ட் எத்தனை அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ, இப்போ $4 டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து சென்ட் பண்ணல கரெக்டாக இங்கே $4 வரணும். அப்படி இல்லைனா ரிஜெக்ட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் டெபாசிட்டுக்கு. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் $4 டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா இதை எது வழியாக வேணாலும் சென்ட் பண்ணலாம். இந்த இடத்துல அட்ரஸ் போட்டிருக்கு. இது வந்து அவாச் சி செயின், இது ட்ரான் நெட்வொர்க்கு, இது பிஎஸ்சி நெட்வொர்க் அட்ரஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் தனித்துவமான அட்ரஸ் இருக்கும். மாற்றி ஈத்தி சென்ட் பண்ணிடாதீங்க. ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கு நேராக உள்ள அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். அதே மாதிரி பைனான்ஸில் தான் உங்கள்கிட்ட இருக்குது டோக்கன் அப்படின்னா பைனான்ஸ் ஐடியை காப்பி பண்ணலாம். இந்த இடத்துல பிட்கெட் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து ஆட் ஆயிரும். பிட்கெட்லேருந்து உங்களால் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கூகாயின்லேருந்து உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் நீங்கள் சென்ட் பண்ணின ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் அதில் டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று வரும், இல்லைனா ஹேஷ்னு ஒன்று வரும். அந்த ஹேஷ் இந்த இடத்துல போட்டுட்டு பேமெண்ட் டன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்ரூவ் பண்ணிடுவோம். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி வந்துடும். அப்படியும் இல்லை என்கிட்ட ஐஎன்ஆர் தான், இந்தியன் ருபீஸ் தான் இருக்குது, இந்தியன் ருபீஸை வச்சு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல வேலட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வேலட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பை யூஎஸ்டிடி P2P அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை உள்ளே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சி அண்டர் 18 இருந்தாலும் உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வேலை தான், ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ப்ரொஃபைலில் தொடுங்க. ப்ரொஃபைலை தொட்டுட்டு இந்த இடத்துல வெரிஃபைட் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும். அப்ளை நவுன்றதை கொடுத்து உங்களோட ஆதார், பேன் இல்லைனா ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை போட்டுட்டு ஜஸ்ட் சப்மிட் ஃபார் ரிவ்யூன்றது கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களால் யூஎஸ்டிடி இந்த இடத்துல பர்ச்சேஸும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லிஸ்ட் பண்ணவும் முடியும் சேலுக்கு. சரிங்களா? இப்போது நான் வந்து பை பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பை கொடுத்து உங்களுக்கு இதில் எத்தனை யூஎஸ்டிடி வேணுமோ அத்தனை யூஎஸ்டிடின்னு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 யூஎஸ்டிடி பை பண்ணிங்கன்னா இதில் மினிமம் பையே 10 தான். மினிமம் பை வந்து சரி ஒரு யூஎஸ்டிடி இருந்தாலே உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். அந்த 10ன்றதை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல மை ஆர்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு யூபிஐ ஐடி வந்து ஷோ ஆகும். அந்த யூபிஐ ஐடிக்கு கரெக்டாக அதில் காட்டுற அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுட்டு நீங்கள் ஐ ஹாவ் மேட் த பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உடனே வந்து வெயிட்டிங் ஃபார் த செல்லர் ஆயிரும். செல்லர் உங்களுடைய பேமெண்ட்டை பார்த்து உடனே ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூஎஸ்டிடி மேலே வந்து ஆட் ஆகிடும். 2 விதமாக உங்களால் யூஎஸ்டிடியை உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு தடவை நீங்கள் $10 ஒரு $5 கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது எல்லா நேரமும் இந்த இடத்துல கேஸ் ஃபீஸஸை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாகவே. இப்போது சுய் காயினை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து சுய் காயினை இந்த இடத்துல
பை சுய் அப்படின்றத வந்து கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல எத்தனை டாலருக்கு சுய், அதாவது எத்தனை டாலர் ஒருத்தானது, நம்மளுக்கு வந்து மினிமம் $1 வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ $1 உண்டானதை போட்டோம்னா நம்மளுக்கு கேஸ் ஃபீஸ் இந்த இடத்துல வெறும் 0.8 USDT தான் நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபீஸாக போகும். பேலன்ஸ் நம்மளுக்கு 0.92 USDT ஒருத்தான டோக்கன் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். இந்த இடத்துல என்டர் வேலட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு சுயோட வேலட் அட்ரஸ் வந்து நம்ம என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் நான் சுய் வேலட்டுக்குள்ள வந்து போயிடுறேன். இந்த இடத்துல சுய்யை தொட்டு ஓகே ஒரு ஸ்டெப் பேக், இந்த இடத்துல ரிசீவ்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரிசீவ்க்குள்ளே போய்ட்டு இந்த இடத்துல காப்பி அட்ரஸ்ன்றதை கொடுத்து இந்த அட்ரஸை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரல் ஒரு வேலட் அட்ரஸ் போட்டுட்டு கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் எந்த வேலட் அட்ரஸ் போட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். பேக் டு டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ தென் இந்த இடத்துல வேலட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பை பண்ணின ரிசிப்ட் இந்த இடத்துல எப்போவுமே வந்து இருக்கும். இந்த இடத்துல ரெசிப்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சுய் காயின் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, சென்ட் பண்ணிட்டாங்களா பண்ணலையா, அதோட ஆஷ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களால் இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். சென்ட் பண்ணின உடனே உங்களுக்கு உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு மெயிலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெனரேட் ஆகி வந்துடும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து சேல் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் நம்மள்கிட்ட எப்போவுமே ஜாயினில் இருப்பீங்க இல்லையா, டெலிகிராம் சேனல் வந்துருங்க. டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி நான் வந்து சீட் போஸ்டிங், இந்த வீடியோக்கு கீழே வந்து சீட் மைனிங்கோட ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன். சரிங்களா? அந்த போஸ்ட்டை ஜஸ்ட் நான் வந்து வேறு ஒரு இதில் லிங்க் எடுத்துக்கிறேன். சீட் ஓகே, இப்போ நம்ம வந்து சீடோட டேஷ்போர்ட் லிங்க் இந்த பாருங்கள் இருக்குது. இந்த லிங்க் அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிடலாம். சுய் வேலட்டுக்கு நீங்கள் வந்துடணும். வந்துட்டு இந்த இடத்துல ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஸை வந்து தொட்டுக்கலாம். மேலே சர்ச் வித் URL இதை தொட்டுட்டு ஆல்ரெடி நான் சீட்கோ சர்ச் பண்ணது இருக்குது கனெக்ட் பண்ணையிலே, அதையே கூட நீங்கள் தொட்டுக்கலாம். இல்லைனா வந்து புதுசாக நீங்கள் போட்டு வரதுனாலும் வரலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் டெலிகிராமில் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கனெக்ட் வித் டெலிகிராம் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கொடுங்க. டெலிகிராமுக்கு ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் பட்டன் மட்டும் கேட்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும். லாகின். ஓகே, யூ ஹேவ் லாகின் சக்ஸஸ்ஃபுல். எகைன் சுய் வேலட்டுக்கு போவோம். சுய் வேலட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் டோட்டல் பேலன்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து காமிக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வேலட் அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளைம் பட்டன் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிப்பாங்க. எத்தனை டோக்கன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல சுயை செலக்ட் பண்ணி கூட இந்த இடத்துல நம்ம வந்து சீடை செலக்ட் பண்ணி கூட சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒரு வாய்ஸ் மெசேஜாகவே நான் வந்து டெலிகிராமில் போட்டுருவேன். அப்போ இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து சேல் பண்ண போகிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து கூகாயினில் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ கூகாயின்குள்ள வந்து நான் போய்க்கிறேன். உங்களுக்கு ஓகே, லாகின் ஆகிடுச்சு. கூகாயினில் போய்ட்டு இந்த இடத்துல அசெட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை வந்து தொட்டுக்கணும். இதில் வந்து சீட் அப்படின்ற ஒரு டோக்கனை நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் சீடு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா இருக்குது, சீடை வந்து தொட்டுக்குங்க. தொட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அட்ரஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். கீழே நெட்வொர்க் வந்து சுய் நெட்வொர்க் தான் கேட்கும். ஸோ சுயை வந்து தொட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஜெனரேட் ஆகி ஒரு அட்ரஸ் இருக்கா, இந்த அட்ரஸை போட்டு அங்கே வந்து சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸை போட்டு சென்ட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இங்கே சுய் வந்து டெபாசிட் ஆயிரும். டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து சேல் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல ட்ரேட் அப்படின்ற இதை வந்து தொட்டுக்குங்க. இதை தொட்டதுக்கப்புறம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வேவில் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா சுய் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல இல்லைங்களா, சுய்க்கு வந்து டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல மேலே வந்து சுய் USDT அப்படின்றத நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சுய்ங்கிறேன், சீட் ரொம்ப நேரமாக மாற்றி சொல்லிட்டேங்க கைஸ். ஓகே, சீட் USDT இதை வந்து நீங்கள் தொட்டுக்கணும். இதை தொட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் அந்த டைமில் உங்களுக்கு செல்லிங் ப்ராசஸ்க்கே வந்து வந்துடும். கரெக்டாக 3:30 நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. இப்போ நான் வந்து வேறு ஏதாவது டோக்கன், இப்போ வந்து வேவ் டோக்கன் நேற்று லிஸ்ட் ஆனிச்சு இல்லையா, இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, இப்படி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சீட் USDTன்னு இருக்கும். இந்த இடத்துல வேவ் USDTன்னு இருக்குது. சீடு USDTனா நம்ம வந்து USDTக்கு சீடை வந்து செல் பண்ண போகிறோம் அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்துல செல் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லிமிட் அப்படின்னு இருக்க இடத்துல மார்க்கெட்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் இருக்கையில் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் சூஸ் பண்ணவே இல்லை, பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு அதுவாகவே வந்து சேல் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல 100% அப்படின்றத கொடுத்துட்டு
இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காமிக்குது. நம்மளுக்கு 100% அப்படின்றத கொடுத்துட்டு செல் வேவ் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து போட்டிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு இதில் கூக்காயினில் ஏதாவது சிக்கல் இருக்குன்னா நீங்கள் எம்ஹெச்சியில் ட்ரை பண்ணுங்கள். எம்ஹெச்சியில் இந்த மாதிரி அதிகமாக கிரிட்டிக்கலான எந்த வேலையும் இதற்கு இருக்காது. அதே மாதிரி எம்ஹெச்லையும் சரி இதுலையும் சரி நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சீடு இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ட்ரேடிங் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு சீடு பேலன்ஸ் வந்து இருக்கணும். சில நேரம் அந்த இடத்துல ஃபண்டிங்னு இருக்கா, இதுக்குள்ளே வந்து சீடு இருந்துச்சுன்னா நம்மளால் ட்ரேடில் வந்து பண்ண முடியாது. அப்போடைய இருக்கையில் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல யூஎஸ்டிடியா சீடோ அதை தொட்டு கீழே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை தொட்டு இதில் ஃபண்டிங்லேருந்து ட்ரேடிங் ஃப்ரம் டு நம்ம ட்ரேடிங்க்கு வந்து மாற்றணும். எந்த பேலன்ஸ் நம்ம மாற்ற போகிறோம் அந்த இடத்துல வந்து அந்த காயினை வந்து சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை அமௌண்ட்டு மொத்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து மாற்றி கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ரேடிங்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் வந்து காமிக்கும். இல்லைனா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்ற மாதிரியே காமிச்சிக்கிட்டு ட்ரேடில் அதையும் வந்து பார்த்துங்க. சரி, ஓகே, இதெல்லாம் சென்ட் பண்ணிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் எப்படி இந்த யூஎஸ்டிடியை இந்தியன் ருபீஸாக மாற்றுறது அப்படின்னா என்னோட டெலிகிராம் ஐடி எல்லார்ட்டையும் வந்திருக்கும். என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து feesbuy.comல சப்போர்ட் இருக்கு இல்லையா, சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமுக்கு வந்து வந்துடும். ஓகே, யூஎஸ்டிடி பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி feesbuy.com யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா feesbuy.comோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கிட்ட கூட நீங்கள் உங்களால் யூஎஸ்டிடி வந்து சேல் பண்ணிக்க முடியும். ஒரே சப்போர்ட் நம்பர் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது நம்ம டெலிகிராம் சேனலில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யூஎஸ்டிடி பை அண்ட் சேல் காண்டாக்ட்னு சொல்லிட்டு. அதுதான் அஃபிஷியல் கஸ்டமர் சப்போர்ட் feesbuyக்கும் சரி, ஏதாவது நீங்கள் யூஎஸ்டிடி பை அண்ட் சேல் பண்ணணும்னாலும் சரி. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஆடாப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.